தமிழகத்தின் இருவேறு பகுதிகளில் நிகழ்ந்த சாலை விபத்துகளில் லாரி ஓட்டுநர் மற்றும் 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவிலில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு சொகுசு பேருந்து திண்டிவனம் 4 முனை சந்திப்பு அருகே வந்தபோது புதுச்சேரி மார்க்கமாக வந்த லாரி மீது மோதியது. இதனைத் தொடர்ந்து சென்னை மார்க்கத்தில் இருந்து வந்த மற்றொரு லாரி மீதும் பலமாக மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் இரண்டாவதாக மோதிய லாரியின் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பேருந்தில் பயணம் செய்த 40 பயணிகள் பலத்த காயமடைந்தனர். இந்த விபத்தினால் அப்பகுதியில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த குளோரி என்ற பெண் தனது 5 வயது மகன் ரியான் மற்றும் கைக்குழந்தையுடன் திருவேற்காட்டில் உள்ள உறவினர் வீட்டிற்கு செல்வதற்காக வானகரம் சுங்கச்சாவடியில் இறங்கியுள்ளார். அவர் குழந்தைகளுடன் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றபோது அதிவேகமாக வந்த சரக்கு லாரி அவர்கள் மீது மோதியது. இதில் ரியான் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தான். பலத்த காயமடைந்த குளோரி மற்றும் கைக்குழந்தை ஆகிய இருவருக்கும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதே இடத்தில் நேற்று 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் சாலையை கடக்கும் போது விபத்தில் சிக்கி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து நிகழும் விபத்துகளால் இப்பகுதி மிகவும் அபாயகரமான மண்டலமாக மாறியுள்ளது.